நம்ம ஆராவில் இல்லை ஒளி உடலில் 11 வகையான மேஜர் சக்ராஸும் எண்ணற்ற மைனர் அண்ட் மினி சக்ராஸ் நம்ம உடம்புல இருக்குது. இந்த 11 எனர்ஜி சென்டர்ஸ் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் இந்த மெரிடியன்ஸ் இருக்குது. இந்த எனர்ஜி சென்டர்ஸை நம்ம சக்ராஸ் அப்படி சொல்கிறோம். இந்த சக்ராஸை நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு பவர் ஸ்டேஷன்ஸ் இல்லை எனர்ஜி ஸ்டேஷன் மாதிரி சொல்லலாம். இப்போ 11 சக்ராஸ் இருக்குன்னா கிட்டத்தட்ட எல்லா சிஸ்டம்ஸ் ஆஃப் த பாடியையும் இந்த 11 சக்ராஸ் கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ எந்த பவர் ஸ்டேஷன் இல்லை அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த ஏரியாவில் லொக்காலிட்டியில் எனர்ஜி போகாது இல்லையா, அது சரி பண்ணுற வரைக்கும் அந்த இடத்துல பவர் இருக்காது. அதே மாதிரி குறிப்பிட்ட ஒரு பர்டிகுலர் சக்ராக்கு பாதிப்போ இல்லை அதில் ஏதாவது குழப்பமோ ஏற்பட்டது அப்படின்னா, அதில் ஏதாவது டிசீஸ் வந்ததுன்னா ஆர் யூஸ்ட் அப் டிசீஸ் எனர்ஜி அதில் அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா அது சப்ளை பண்ணக்கூடிய பிராணசக்தி உள்ளுறுப்புகளுக்கு போய் சேர்றது கிடையாது. அந்த உள்ளுறுப்புகளுக்கு எந்த குறிப்பிட்ட உள்ளுறுப்புகளுக்கு அந்த சக்ரா வழியாக அந்த எனர்ஜி இல்லை பிராணா போகலைன்னா, பிராணசக்தி போகாதனால அந்த குறிப்பிட்ட ஆர்கன்ஸ் இல்லை சிஸ்டம் வந்து பழுதடைகிற மாதிரி இருக்குது. பிராணிக் ஹீலிங் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஒளி உடலையும் சுத்தம் செஞ்சு அந்த சக்ராஸையும் சுத்தம் பண்ணுறாங்க. சக்ராவை சுத்தம் பண்ணிவிட்டு அவங்க எனர்ஜைஸ் பண்ணும்போது அந்த குறிப்பிட்ட சக்ரா வழியாக உள்ளுறுப்புகளுக்கு பிராணசக்தி போகிறது மூலமாக உடல் திரும்பவும் மருந்து எதுவும் இல்லாமலே சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது.